அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி பழத்தில் இப்போ சாயத்தது கலரில் இருக்குது, இந்த கலரில் இருக்குது, கெமிக்கல் கலந்துருக்காங்க, ஊசி மூலம் ஏற்றிருக்காங்கன்னு சொல்லி இப்படி சொல்லிவிட்டாங்களா. இதில் நான் வேறு சொல்லிட்டேன், இதெல்லாம் இப்படிலாம் செஞ்சுருக்காங்களாம். ஆனால் தப்பு, செய்ய வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி பழத்தை சாப்பிட்டா வேறு எதை சாப்பிடுவீங்க? இப்போ தண்ணி பழம் நம்ம இயற்கையானது, விவசாயம் பண்ணுறது, சாப்பிட்றீங்க. இதை மித்தது வெயிலுக்கு என்ன செய்வீங்க? ஐயோ ஜில்லுன்னு ஏதாவது ஒன்று குடிக்கணும்டா, சில்லுன்னு குடிப்போமா? அதுக்கு என்ன செய்கிறோம்? ஜூஸுக்கு போயிடுறோம். மாசா 7 ஸ்ப்ரைட்டு இதெல்லாம் சாப்பிட்டு வந்தால் நான் இதெல்லாம் சாப்பிட்டு தான் 106 கிலோ போயிட்டேன். என்ன இப்போ பசிச்சா சாப்பாடு, தவிச்சா தண்ணி, வெயில் அடிக்கா தண்ணியை குடி, இளநீரை குடி, அவ்வளோதான். பதநீரை குடி. இதை விட்டுட்டு நம்ம இல்லை தண்ணி பழம் சாப்பிடும், இதை விட்டு மாசா சிலேஸ் குடிச்சிங்கன்னா உடம்பு தான் கெடுதல். இது இப்போ நம்ம இயற்கையாக விவசாயத்தில் சாப்பிட்ற எந்த பழங்கள் காய்கறி எல்லாம் சாப்பிட்லாம். ஒரு செயற்கையாக தயாரிக்கிற கூல்ட்ரிங்க்ஸு அது மட்டும் சாப்பிட்றாங்க. ஏன்னா தண்ணி பழத்துக்கு பாருங்கள் விவசாயம் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. தண்ணி பழம்லாம் அனைவரும் சாப்பிடுங்க. நானே இப்போ கலந்துருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். அதை இது பெரிய தண்ணி பழம் நல்ல விவசாயம் ஓடுது, மித்தபடி இப்போ சைட்லாம் விற்க மாட்டேங்குன்னு ஏதோ பிளான் பண்ணி தான் ரெடி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தகவலும் வாட்ஸ்அப்பில் யூடியூப்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் தண்ணி பழம் சாப்பிடுங்க, எவ்வளோ நாளும் சாப்பிடுங்க. மீதி போனால் 1 கிலோவுக்கு மேலே சாப்பிட மாட்டீங்க, ஆனால் சாப்பிட்டே இருக்கலாம், நல்லது. அதுதான் வெயிலுக்கு உடம்புக்கு நல்லது. அதை விட்டுட்டு சில்லுன்னு இருக்குது தொண்டைக்கு, இதம்மா சூப்பராக இருக்கியா அப்படி மட்டும் நினச்சிடாங்க. அது ஜில்லுன்ஸை உள்ளே விடும்போது பால்ட்டு தான் வரும். அதனால் தவிச்சா தண்ணியை குடிங்க, இளநீர் சாப்பிடுங்க, தண்ணி பழத்தை சாப்பிடுங்க. விவசாயிகள் செய்கிறது எதாக இருந்தாலும் சாப்பிடுங்க, செயற்கையாக தரிக்கிறது எதாவது சாப்பிடாங்க. அவ்வளோதான் என்னால் சொல்கிறது. நன்றி.